ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 in 1ங்கிற மாதிரி மட்டன் வறுவல், அதுலேயே வந்து மட்டன் குழம்பு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போர் அடித்தா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து மட்டனை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நசுக்கி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி முழுசாகவும் போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம். ஸோ நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி அலசின தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அரிசி தண்ணி தான் வந்து நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணால் தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பு வேணுன்னா நிறையா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி நார்மலாக கம்மியாகவே ஊற்றிங்க. ஏற்கனவே மட்டனில் தண்ணி வேணும், உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூடி போட்டு மூடி ஃபுல்லாக வச்சு நான் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஆறு விசில் விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பக்கத்துக்கு இப்படி தான் இருக்குது. நல்லாவே வெந்திருக்கு. இன்னும் லைட்டாக இருந்தால் வெந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து நம்ம ஒரு 5-6 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த குக்கரில் வேக வச்சோம்ல மட்டன், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பு வேணால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கரண்டி நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் பத்தலைன்னு லைட்டாக நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் திருவிருக்கேன். ஸோ ஒரு முடி தேங்காய் ப்ளஸ் சோம்பு ரெண்டும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வேக வைக்கும்போது ஒரு தக்காளி, இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேங்காய் சோம்பு நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதிலே இந்த வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா 1க்கு 2 ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு அரைச்சி நம்ம இதை வந்து மட்டனில் ஆட் பண்ணிடலாம். சக்கரை கிடையாது. ஓகே, நல்லா கொதித்து வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் மட்டனும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குல்ல, கொஞ்சம் இன்னும் சுண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு சுண்டிருச்சு, சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வேணுங்கிற குழம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ போதும் அப்படின்னா அதிலே போட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றி இந்த மட்டனை வந்து நல்லா சுருளை வதக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மட்டனை மட்டும் சுருளை வதக்கிட்டிங்க அப்படின்னா 2 in 1ங்கிற மாதிரி மட்டன் குழம்பும் வந்துருச்சு, மட்டன் வறுவலும் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Sukanya. Tata, bye bye. Thank you for watching.